வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய ஐடியாஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக தொடங்கியிருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன டைப்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் இந்தியாவில் யூஸ் பண்ணுறது 5 இன்வெஸ்ட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று லேண்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு, பேங்க் எஃப்டி, பாண்டு மார்க்கெட், ஷேர் மார்க்கெட். மேக்ஸிமம் இதில் இருக்கிறதில் அதிகமாக எல்லோரும் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேண்டு, கோல்டு இல்லைன்னா பேங்க் எஃப்டி. இந்த 3 தான் பெரும்பாலான மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த பணக்காரங்க மட்டும்தான் இந்த பாண்டு மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பாண்ட் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டுக்கு சாமானிய மக்கள் ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னா அதை பற்றி சரியான புரிதல் இல்லை. அதுக்கப்புறம் அது சூதாட்டம் அப்படின்னு நினைக்கிற பீப்புளும் இருக்காங்க. அது ஒரு பக்கம். மெஜாரிட்டியாக இருக்க பார்த்திங்கன்னா அதை பற்றியான விவரம் இல்லை. அது எப்படி பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியாது. அதுவும் ஒரு காரணமாக சொல்லலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். லேண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் நம்ம தாத்தா காலத்தில் நிறைய பேர் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா இப்போ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம். இந்த நிலத்தை அப்போ வாங்கினது 10,000 வாங்கினது இப்போ 1 கோடி 2 கோடின்னு போகுது அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால் இந்த லேண்டுன்றது ரொம்பவே ஃபெமிலியராக இருக்குது. முன்னாடி இருந்த அப்பா அம்மா காலத்துலேயோ இல்லை தாத்தா பாட்டி காலத்துலேயோ லேண்ட் இன்வெஸ்டிங் ரொம்பவே ப்ராஃபிட்டாக பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நல்ல ஐடியாவான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கின நிறைய நிலத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 5% கம்மியாக தான் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. இது இன்ஃப்ளேஷன் கூட பீட் பண்ணலான்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு. இப்போ கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு கடகடன்னு ஏறிட்டே வருது. ஆனால் நீங்கள் லாங் டேர்ம்னு பார்க்கும்போது ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இதோட ரிட்டர்ன் ரேட் பார்த்திங்கன்னா 7-8% சொல்லலாம். இது நல்ல ரிட்டர்னான்னு கேட்டால் ஓகே, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இன்ஃப்ளேஷன் 7%, அதாவது பணவீக்கம் 7%னா கோல்டு 7.5 அல்லது 8 கொடுத்துருக்கு. அதாவது இன்ஃப்ளேஷனை மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதே சிலர் பேங்க்கில் எஃப்டி போட்டிருப்பீங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் 7% வரையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. சில பேங்க்கில் ப்ரைவேட் பேங்க்கில் 7லேருந்து 7.5% வரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அதை விட கம்மியாக கொடுக்குற பேங்க்ஸும் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனை மீட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாண்ட் மார்க்கெட்டும் ஷேர் மார்க்கெட்டும் தான். இப்போ பாண்ட் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 9%லேருந்து 10% வரையும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கும்போது உங்களுக்கு அதிகபட்சமாக 12% வரையும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுவே ஷேர் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. ஷேர் மார்க்கெட் இதில் பேசிக்காக இருக்க நிஃப்டியை இண்டெக்ஸை மட்டும் கணக்கு வரும்போது வருஷத்துக்கு லாங் டேர்மில் பார்க்கும்போது உங்களுக்கு 13லேருந்து 15% வரையும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி, சென்செக்ஸ்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம்? குறைஞ்ச அமௌண்ட் இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இது மாதிரியான பல கேள்விகளுக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்ல போகிறோம். எனக்கு ஷேர் மார்க்கெட்னால் என்னன்னே தெரியாது, இப்போ தான் நான் முதலாக ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசிக்லேருந்து குழந்தைங்களுக்கு எப்படி ஸ்கூலில் சொல்லித் தருவாங்களோ அது போல் நம்ம பேசிக்லேருந்து சின்ன சின்ன இதை கூட நுணுக்கமாக சொல்லித்தர போகிறோம். அதனால் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இல்லை கோல்டு, சில்வர் இது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னாலும்
நிறைய கிஃப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து காத்துட்ருக்கு. நன்றி, வணக்கம்.